ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம். என்னென்ன பொருள் வேணும்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் வேணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா ஹீட் ஏறட்டும். ஹீட் ஏறனே ஆயில் ஊற்றலாம். 2 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆனே கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், 2 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம ஒரு பக்கம் முட்டை வெந்துட்டு இருந்தது. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுடலாம். முட்டையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கிடும். உப்பும் போட்டதுனால சீக்கிரம் நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சோன்னா நல்லா குழைய வெந்துடும். அதனால் அடுப்பு மூடி வச்சிடலாம். வானலை ஒரு பக்கம் சாதமும் வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா கொஞ்சம் குழைய வெந்திருக்கு. திரும்ப ஒரு கிளறிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டாலே உங்களுக்கு தக்காளி ரொம்ப நல்லா குழஞ்சி வந்துடும். நீங்கள் ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேணாம், அரைச்சும் ஊற்ற வேணாம். இப்படி பண்ணாலே நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் நிறையா பிடிக்கணும்னா நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சோன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். மூடி வச்சு திரும்ப திறந்துக்கிட்டோன்னா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம முட்டையும் உரித்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிருக்கும். முட்டை உரித்து கீறி வச்சுருக்கிறேன் உப்பு காரம் ஏறுறதுக்கு. இப்போ முட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி மூடி வச்சோன்னா முட்டையை கொஞ்சம் நல்லா அந்த தொக்கில் மிக்ஸ் ஆகிடும். மூடி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் முட்டைக்குள்ளே போகும். அதனால தான் மூடி வைக்கிறோம். மூடி வச்சு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிளறி நம்ம சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் ரைஸுக்கு தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய வேலையில் ஈஸியாக தான் இருக்கும். அதோட செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.